வெரி ஹாப்பி பொங்கல் எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணவொடனே இந்த செலப்ரேஷன் ஆஃப் ஆக்டிவா இங்கே பாருங்கள், போலே தோ ஹாப்பி பொங்கல்ன்றதே இங்கிலீஷில் போட்டுட்டு இது தமிழ் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். போலே தோ அப்படின்னு போட்டுட்டாங்க. அது எல்லாமே ஓகே விட்டுருங்க. இதில் ஹோண்டா சிங்க் ஆப் இருக்குது இந்த பைக்கில், ஆக்டிவாவில் 125ல். ஸ்மார்ட் டிஎஃப்டி தான் ஸ்க்ரீனு, எல்சிடியில் AMOLED எதுவுமே இல்லை, வெறும் டிஎஃப்டி, அதாவது டச் ஸ்க்ரீன், அவ்வளோதான். அப்புறமா ஸ்மார்ட் கீ டெக்னாலஜின்ற பேரில் ஃபோன் மூலமாக நம்ம வந்து பைக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுக்கு நெட்டு ஆகும். இது என்னன்னு பாருங்களேன், என்னது ஜாய்ஸ்டிக்கை போய் வச்சுருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு ஓகே, அப்பு டவுன் என்ன அப்பு டவுனு, லைட்டு டிம் டிப்பு, இதுதான் லெஃப்ட்டு ரைட் இண்டிகேட்ரு. இது என்னதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்கள், இது என்னன்னு சொல்லுங்கள். இதோடைய கண்ட்ரோலராக இருக்கும். இன்னும் ஒரு முட்டாள் தான். ஆரன் இப்போது இப்படி வைக்கிறீங்க, உங்கள் கை வந்து வண்டி இப்படி வச்சுருக்கீங்க, மேலே போகும் கீழே வரும். இங்கே என்ன வண்டி, இது பைக்கா இல்லை வேறு ஏதாவது கேமிங் கண்ட்ரோல்? ஆகுது கேமிங் கண்ட்ரோலா? ரைட் சைடில் ஸ்டார்ட் சுவிட்ச் மட்டும்தான் வச்சுருக்கான். ஏன் இங்கே இருக்கிற ஒன்றத்தை இதை தூக்கின்னு வந்து இங்கே வச்சா என்ன? இந்த வெறும் முறுக்கிற கை மட்டும்தான். இது வந்து சும்மா தான் இருக்க போகுது. ஓ, இது வண்டி மைலேஜ் ஏதாவது கொடுத்துருக்கானா? டீட்டெயில்ஸ் ஸ்கேன் த கியூஆர்னு கொடுத்துட்டான். எவ்வளோ மைலேஜ் சொல்லலை, என்ன இருக்குது சொல்லலை. இப்போது இவ்வளோ பெரிய இது இருக்குது. லைக் இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக மரம் இருக்கா, இங்கே ஃபுல்லாக மரம் இருக்கா, இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு பைக் இருக்கா. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இதோடைய மைலேஜ் என்ன, இதோடைய இது என்ன, ஆன் ரோடு வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, முக்கியமாக அதுதான் பார்ப்பாங்க எல்லாருமே. நானாக இருந்தால், மிடில் கிளாஸாக இருந்தால், முக்கியமாக இதோடைய கம்ஃபர்ட் என்ன, இதோடைய சீட்டிங் எப்படி இருக்குது, இதெல்லாமே போடலாம். அது எதுவுமே கொடுக்கல. முக்கியமாக இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ஷோன் இந்த பிக்சர் மே வேரி. சரின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அன்னெசரியான ஒரு கவரேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஹோண்டா விஷஸ் யூ ஆல் வெரி ஹாப்பி பொங்கல். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது கொடுக்கலாம் அவங்க. ஸோ பாருங்கள், வேலூர், ஆம்பூர் எல்லாமே தமிழ்நாடு தான். அது கீழே தான் வந்து பாருங்கள் திருப்பதி வருது. சரி, நமக்கு வந்து அப்படியே இருக்கட்டுமே, ஏன் இங்கே இந்த ஹிந்தி வருது? நான் ஹிந்தி வராமல் இருக்கிறதுக்கு நான் எதுவுமே சொல்லலை. பட் பொங்கல்ன்றது ஒரு தமிழர் பண்டிகை. அந்த ஃபாண்ட்டில் பாருங்களேன், இவ்வளோ சின்னதாக போட்டிருக்கான், இதை இவ்வளோ பெருசாக போட்டிருக்கான். எனக்கு அதான் புரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க. பொங்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்ட் 2. ஸோ எஸ்விஎஸ் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், அங்கே 3 தோரணம் விட்டுருக்காங்களா, ஃபுல்லாக பொங்கல் போட்டு இவ்வளோ பெரிய பொங்கல் பானை வச்சுருக்காங்களா. நிறைந்த சுவை, குறைந்த விலை, உயர்ந்த தரம், எல்லோரும் விரும்புவது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எஸ்விஎஸ் ரிஃபைன்சன், எஸ்விஎஸ் ஆயில் மில்ஸில். ஸோ இவங்க இது எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. லைக் அவங்களுடைய ப்ராடக்ட் ப்ளேஸ்மெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம பொங்கலுக்காக ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. பட் எஸ்விஎஸில் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன, இப்போது ஒரு ப்ரொமோட்டர் இருக்காங்க, இல்லைனா வந்து ஒரு ஹை லெவல் பர்சன் இருக்காங்க, தேர் லைக் வெல் நோன் ஃபிகர் அப்படின்னா வந்து நம்ம அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து ஃபோட்டோ போட்டு அவங்க ஒரு வணக்கம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இட்ஸ் லைக் கிவிங் த ட்ரெடிஷ்னல் வைப். ஏன்னா 1969 இருக்கிற மில்லு, அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம லெகசிஸ் தான் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் செக் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுடைய குட்வில் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா எஸ்விஎஸ்னாலே நம்மளுக்கு அவங்களுடைய ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எப்பவுமே ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உங்களுடைய குட்வில்காக வந்து நம்ம யாராவது ஒரு சீனியர் பர்சன், ஒரு ஹாப்பியான ஃபேமிலியோட, ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு பொங்கல் மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து லைக் எங்கேயாவது இருக்கலாம். இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இவ்வளோ ரியல் எஸ்டேட் இருக்குது, இதில் பின்னாடி வந்து கோலம் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இங்கே பாருங்கள், பூ இருக்கா, கரும்பு இருக்கா, அது நியூஸ் பேப்பர் பேக் சைடு. பட் இங்கே மாடு இருக்குது, இங்கே கோவில் இருக்குது, எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கணும்.
அட்வர்டைஸ்மெண்ட். பொங்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்ட் 3, டார்லிங்கோடைய பொங்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுடைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு அங்கே ஒரு தோரணம் இருக்குது, அந்த லேடிக்கு வணக்கம் வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து இதில் என்னென்னா லைக் தே ஆர் கிவன் ஃபோன்ஸுக்கான ஆஃபர், ஃப்ரிட்ஜு, ஏசி, கிச்சன்ஸு, ரிக்ளைனர், சோஃபாஸ், பெட்டு, அது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. இங்கே பாருங்க, பொங்கலுடன் சேர்ந்து சேமிப்பு பொங்கட்டும். ஸோ தே ஆர் கிவன் அ டேக்லைன். ஸோ இந்த டேக்லைன் வச்சு அவங்க வந்து சேவிங்ஸும் நம்ம எவ்வளோ பண்ண போகிறோன்றதை பேஸ் பண்ணி இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம கிட்ட வாங்குங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். எம்ஐயோட ஹாப்பி பொங்கல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ஐ வந்து சைனா ஃபோன் ஆக்சுவலி, பட் அவங்களே வந்து பாருங்கள் ஹாப்பி பொங்கல் கொடுத்துட்டாங்களா. புத்தாண்டை சிறப்பாக தொடங்குங்கள் 2025G ஸ்மார்ட் ஃபோனுடன். 2025 ஓகே பாருங்கள், இவங்க பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ரியல்மியோட 14C வருதான் 5G செக்மெண்ட், ஃபஸ்ட்டு 5G என்டர்டெய்னர். அவங்க அதில் கொடுக்கறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அது எங்கே இருக்கும்னா அமாங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 110K 10,000க்குள்ளே. சோர்ஸ் வந்து பாருங்கள் டெக் காரோ. ஓகே 9,000, அதான் 10,000 உள்ளன்னு சொல்கிறதுக்கு ₹1 தான். அது டேக்ஸ் போட்டிங்கன்னா வந்துடும். ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 கொடுக்குறாங்க. 6.88 இன்ச்சுன்றது கொஞ்சம் பெருசு தான், குட் திங். செக்மெண்ட்டில் வந்து ஐசிஎஃப் டிஸ்பிளே இவங்க தான் கொடுக்குறாங்களாம். இவங்களுடைய ஃபோன் வந்து பாருங்களேன், ஆனால் பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கா, கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் தான் மேக்கில் இருக்கும், பட் ஆனால் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்டு என்னதான் அவங்க கொடுத்துருந்தாலும் பின்னாடி வீட்டா இலையா அது என்னன்னே தெரில, இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் ஓகே, பொங்கல் பானை கொடுத்துருக்காங்க, கரும்பு கொடுத்துருக்காங்க, விளக்கு கொடுத்துருக்காங்க, ரெட்மி பட் 6ம் கொடுத்துருக்காங்க. இதில் MI.comல இருக்குது, ரீட்டெயிலில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியும் கொடுக்கலாம், இது நல்லாயிருக்கு. மக்களே எப்படி வந்து பைக்கை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்னு இப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலி. அறிமுகம் தி பெஸ்ட் சேட்டக், இதுவரை இல்லாத விதத்தில் 35 சீரீஸ் ஸ்டார்டிங் விலை கொடுத்துட்டாங்களா, மைலேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, ஃபுல் ஸ்பேஸ் வந்து 35 லிட்டர், இது எதுவும் சேர்த்து இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபுல்லாக தெரியல. TFT ப்ளஸ் மேப்புன்னு தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறமா பாருங்கள் குயிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்களா, 3 ஹவர்ஸில் வந்து 80% சார்ஜ் ஆகிடணும். அகலமான என்னது ஃப்ளோர் போர்டு. ஓகே, இதுதான் ஃப்ளோர் போர்டு, இதுதான் அந்த இது ஃபுட் ஸ்பேஸு, இது வந்து ஃப்ளோர் போர்டாக எனக்கு அது தெரில, அது மட்டும் தான் எனக்கு தெரில. அங்கே மேலே இருக்குது ஃப்ளோர் போர்டாக இதுவானு, பட் இப்படி தான் கொடுக்கணும் நம்ம ஆக்சுவலி. திஸ் இஸ் த சேத்தக்குன்னு சொல்லிட்டு பிராண்ட் இல்லையா நம்மள்கிட்ட அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஏதோ ஒரு கம்பெனியோட சிஸ்டர் கம்பெனி மாதிரி சேத்தக்குன்றது. நல்லா இருக்குது ஆக்சுவலி, இந்த மாதிரி கொடுக்கலாம். இது என்ன தான் நமக்கு வந்து இங்கே இந்த இது பார்க்கறது வந்து டிசைனில் குறைபாடு இருக்க மாதிரி, இந்த ஒரு கர்வ்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலும், திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் கிவ் அ பைக். லைக் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ப்ரைஸ் என்னன்னு சொல்லணும். இதோ அதில் ஸ்டார் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். எங்கே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தோ EMPS மானியம் உட்பட. ஸோ இன்க்ளூடிங் இது தான் வந்து இவ்வளோ வருது. மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்கும் இப்போது 153 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கலாம். அதாவது இங்கேருந்து நான் என் ஊர்லேருந்து சென்னைக்கே போக முடியுன்றான். பட் ஆனால் இது சார்ஜு தான் ஏறத்துக்கு லேட் ஆகும். ஸோ அது ஒரு விஷயமாக அதில் நான் பார்க்குறேன் குறையா. ஸோ மக்களே பார்க்கணும், மக்களே இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து கொடுக்கணுன்னா இப்படி தான் கொடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, 1 செகண்ட், இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. திஸ் இஸ் ஹவ் யூ கிவ் இட்.